அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் குரலகம் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் சிவசண்முகம். எதிரதா காக்கும் அறிவினார்க்கில்லை அதிர வருவதோர் நோய். குரலோட பொருள்: வரப்போவதை முன்னே அறிந்து காத்து கொள்ள வல்ல அறிவுடையவருக்கு அவர் நடுங்கும்படியாக வரக்கூடிய துன்பம் ஒன்றும் இல்லை. டியர் ஆஸ்பிரண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஐஎன்எம் கொஷின் பேங்க் சீரீஸோட டே 7 வீடியோ. ஸோ எல்லோரும் மறக்காமல் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஸ்லி அறிக்கை வெளியான ஆண்டு 1903. இந்த ரிஸ்லி அறிக்கையை பேஸ் பண்ணி தான் கர்சன் பிரபு 1905 வங்கப்பிரிவினையை ஏற்படுத்துவார். ஸோ 2 இயருமே ரொம்ப முக்கியமான இயர், நோட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின்: சுரேந்திரநாத் பானர்ஜி அவர்கள் சுதேசி அழைப்பு விடுத்த நாள் ஜூலை 17, 1905. தென் இது முறையாக கல்கத்தா நகர அரங்கில் அறிவிப்பான நாள் ஆகஸ்ட் 7, 1905. சுதேசி இயக்கத்தை பிரகடனப்படுத்தின நாள்னு சொல்லுவாங்க. தென் நெக்ஸ்ட் கொஷின்: சுதேசி இயக்கத்தின் முழக்கம் அப்படின்னு ஒரு கூற்று சொல்கிறாங்க, வந்தே மாதரம். இதுதான் சுதேசி இயக்கத்தின் முழக்கம். தென் நெக்ஸ்ட் கொஷின்: தீவிர தேசியவாதத்தின் இயங்குதளங்கள் அப்படின்னு ஒரு 4 பிளேஸ் சொல்லுவாங்க. பஞ்சாப், வங்காளம், மகாராஷ்டிரா, தூத்துக்குடி. இதில் லால் பால்னு 3 பேர் இருப்பாங்க. அவங்கள பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின்: மிதவாதிகளின் தலைவர் என அழைக்கப்படுவார் யார்? கோபாலகிருஷ்ண கோகலே. இவர் ஒரு மிதவாதி. காந்தியோட அரசியல் குரு இவ்வளோ தான். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின்: அகில இந்திய முஸ்லீம் லீக் கட்சியின் தொடக்கம் 1906 டாக்கா நகரில். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின்: இஸ்லாமியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு அறிமுகம் செய்த சட்டம் 1909 அரசு சட்டம். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின்: இஸ்லாமியர்களுக்கு தனிநாடு கோரிக்கையை முதலில் வைத்தவர் யார்? முகமது இக்பால். தென் நேரடி நடவடிக்கை நாள் என அழைக்கப்படும் தினம் ஆகஸ்ட் 16, 1946. தென் நெக்ஸ்ட் கொஷின்: இந்திய பத்திரிகை சட்டம் 1910. தென் நெக்ஸ்ட் கொஷின்: வங்க பிளவு பார்த்தோம் 1905. வங்க இணைவு மற்றும் தேசிய தலைநகர் மாற்றம் டெல்லிக்கு. இது 2மே ஒரே இயர் 1911. நோட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் கொஷின்: மிதவாதிகளால் இந்தியாவின் மாக்னா கார்ட்டா என வரவேற்கப்பட்டது எது? 1917 ஆகஸ்ட் பிரகடனம். தென் நெக்ஸ்ட் கொஷின்: கொஞ்சம் ஒரு வேர்டு மிஸ் ஆகிருக்கு. இங்கிலாந்தில் உள்ள இந்திய செயலருக்கு இந்திய வருவாயிலிருந்து ஊதியம் செலுத்தி வரப்பட்டது நிறுத்தப்பட்ட ஆண்டு 1919. இதை இப்படி தான் ரீட் பண்ணும். ஓகே, தென் நெக்ஸ்ட் கொஷின்: ஜாலியன் வாலாபாக் துயரத்தை முன்னிட்டு அதை பற்றி விசாரிக்க அமைக்கப்பட்ட குழு எது? ஹண்டர் குழு. தென் நெக்ஸ்ட் கொஷின். இந்த கொஷின் முடியுது, நோட் பண்ணிக்கோங்க. தென் கவனமாக படிங்க, ரிவைஸ் பண்ணுங்கள். வரலாற்று நிகழ்வுகளில் மற்றவங்களோட டிஸ்கஸ் பண்ணி படிங்க, அது நல்லாயிருக்கும். தேங்க்யூ.